அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நமக்கு இன்றைய பதிவுல செவ்வாய் புதனுடன் சேர்ந்த சேர்க்கையை பார்த்து பேச போறோம். செவ்வாயோட பார்வையில புதன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது கிரக ரீதியான காரகத்துவத்தை எடுத்துட்டோம்னா செவ்வாய் ஒரு கணவரை குறிக்கக்கூடிய சகோதரனை குறிக்கக்கூடிய காராகிரகம். புதன் சகோதரியை குறிக்கக்கூடிய காதலை குறிக்கக்கூடிய கிரகம். இது காதலாகவும் இது கணவராகும். இது காதலனையும் இது கணவரையும், இது சகோதரியும் சகோதரியும் ரெண்டுமே எப்பயாவது கோவம் வந்த ஈகோவை காட்டக்கூடிய கிரகம். ஒரு சின்ன வயசு குழந்தை எடுத்துட்டோம்னா அந்த குழந்தை கோபமா பேசுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா புதன் புத்திசாலித்தனமான, செவ்வாய் வேகமான, தன்னோட புத்தி அதிகமா இருக்கிற ஈகோல கோபமா பேசுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே ஒரு தங்கச்சி எடுத்துட்டா தங்கச்சிக்கு ரொம்ப செவ்வாய் ஈகோவை குறிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈகோவா பேசுது அந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மேல நல்ல நாலேஜ் இருக்கு. இந்த செவ்வாய் புதன் ரெண்டு பேருமே வக்ரமா இருக்கணும், இல்ல ரெண்டு பேருமே வக்ரம் இல்லாம இருக்கணும். அப்படி சேர்ந்து இருந்தாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல நாலேஜ் இருக்கும். ஒருத்தர் வக்ரமா இருந்து ஒருத்தர் வக்கம் இல்லாம சேர்ந்துருக்காங்க இல்ல பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்னா அலர்ஜியா இருக்கும். இப்படி எடுத்துக்கலாம். மிதுனத்துல புதன், மீனத்துல செவ்வாய் வக்ரம் அப்படி வச்சுக்கலாம். இல்ல கண்ணில புதன், மீனத்துல செவ்வாய் வக்ரம் வச்சுக்கிறோம். புதனை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? ஆத்தாடி ரொம்ப உச்சமா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு தோணும். ஆனா வக்ர செவ்வாயோட பார்வையில புதன் இருக்காரும் போது அந்த கணிதத்துக்காகவே காலேஜ் ஸ்கூல் போக மாட்டான். அப்ப செவ்வாய் புதன் சேர்க்கையில ரெண்டு பேரும் வக்ரமா இருக்கணும், சிறந்த கணித மேல. இல்ல ரெண்டு பேருமே வக்ரம், நம்ம செவ்வாய் வக்ரம் இல்லாம வரும், அது சிறப்பு, அது சூப்பரான ஒரு நாலேஜ் வரும். ஒருத்தர் வக்ரமான ஒருத்தர் வக்ரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கணும். இது ஸ்கூலுக்கு காலேஜ் லெவலுக்கு. காதலிக்கிறான்னு வச்சுக்கிறோம். முதல்ல அந்த காதல் ஈகோ அப்படிங்கிறது ஒண்ணு காதல் பிரிவினைக்கு முதல்ல காரண கிரகமாக இருக்கிறது செவ்வாய் புதன் சேர்க்க. அப்ப லவ்ல ஃபெயிலான ஜாதத்தை எடுத்துக்கலாம். ஆரம்ப கட்டத்திலே தோத்து போன ஜாதத்துல அத்தனை ஜாதத்திலையுமே செவ்வாய் புதன் சேர்க்கையோ பார்வை இல்லாம இல்லை. ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டாங்க சார், நான் சின்ன வார்த்தையில பிரிஞ்சுட்டாங்கன்னு செவ்வாய் புதன் சேர்க்கை. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். குழந்தை நிலம் வாங்குற அளவுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா புதன் நிலத்தை குறிக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த இடத்துக்கு அந்த வீடு மேட்ச் ஆகல, பொருந்தி போகல, வீட்டுக்கு திட்டமிடல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோல மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கிறோம், அப்ப சிறப்பா வருங்க, பெரிய லெவல்ல சம்பாரிச்சிடலாம். ஒரு ஷேர் மார்க்கெட் போறாங்க, வேகம் இல்லாம இருந்தா சம்பாரிச்சிடலாம். அந்த ஏஜ்ல இடமும் வீடும் சொந்தமா பண்ணும்போது பிரச்சனை வருது, பிறகு பண்ணி கொடுக்கும்போது லாபம் கிடைக்குது. நம்பர் 1. ஷேர் மார்க்கெட்ல வேகம் இல்லாம நிதானம் இருந்தாலும் நல்லா சம்பாரிச்சிடுறாங்க. நம்பர் 2. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நல்ல பதவிக்கு போயிடுறாங்க. நம்பர் 3. இதெல்லாம் அதுல பாசிட்டிவ், அற்புதமா சொல்லுவோம். அதுக்கு அடுத்த இடத்துக்கு போவோம், பக்தி மார்க்கத்துக்கு போறோம் அப்படின்னா செவ்வாய் நின்ற கோலம், புதன் பெருமாள். அப்ப நின்ற கோலத்துல கூடிய பெருமாளை கும்பிடுறது சூப்பரான ஒரு பலனை கொடுக்கும். அவன திருப்பதி வெங்கடாஜலபதி, பிரசன்ன வெங்கடாஜலபதி, அந்த மாதிரி நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை கும்பிடலாம். அதே முருகனை கும்பிடணும், அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை கும்பிடணும். ஏன்னா புதன் அமர்ந்த அப்படின்னு அர்த்தம், செவ்வாய் முருகன் அர்த்தம். அப்ப முருகனை கும்பிடும் போது அமர்ந்த முருகனையும், பெருமாளை கும்பிடு நின்ற கோலத்தில் இருக்க பெருமாளையும் கும்பிடும் போது நல்ல பலன் அளிக்குது. எப்ப சார் பலன் அளிக்குது? இந்த செவ்வாய் தசை புதன் புத்தி, புதன் தசை செவ்வாய் புத்தி, இல்ல மிருகசீர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் கும்பிடும்போது சிறந்த பலனை கொடுக்கும். அதையும் மிருகசீர நட்சத்திரம் எடுத்துக்கிறோம், புதன் வீட்டுல செவ்வாய் நட்சத்திரம். அது ஏன் சித்திரம் எடுத்துக்கிறோம்? புதன் வீட்டுல செவ்வாய் நட்சத்திரம். அதே விருட்சத்துல கேட்டையும் எடுத்துக்கலாம். இந்த 3 நட்சத்திரங்கள்ல நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையோ அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனையும் வழிபடுறதுனால இந்த கிரகச்சிருக்கவங்க அதிக நன்மையை பெறுகிறார்கள், சிறந்த பலனடைகிறாங்க. அதே மாதிரி மனக்கசப்பா சொத்தை பிரிக்கிறவங்க அனந்தமிங்க கூட்டாளி ஜாதகம் வாங்கி போட்டு செவ்வாய் புதன் சேர்க்கு. அந்த சொத்து சண்டை கச கச கசன்னு இருக்கும். 2 பேரும் பேசிக்கிற மாட்டாங்க, ஆனா சொத்துக்கா அப்படியே முறைச்சிட்டே இருப்பான். கூட ராகு இருந்தாக்கா சண்டை பெருசா வெடிக்கும், வெளியினா சண்டை உள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேலை இருக்கு. இந்த சூரியன்
அப்படிங்கிற ஒரு கிரகம் இந்த செவ்வாய் புதன்ல கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்ப வேலையை விட்டு வர்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நைட்டு சூப்பரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, காலைல எழுந்து வேலை செஞ்சிருப்பாங்க, திடீர்னு விட்டு வந்துருவாங்க. அப்ப இந்த செவ்வாய் புதன் கிரகத்திற்கோட சூரியன் சம்பந்தப்படுச்சுன்னா வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப வருமானம் நின்று போயிடும். வேலை எப்ப வேணாலும் விட்டு வெளியில வரலாம். அவங்களுக்கு தேவை அந்த புதன்கிற திட்டமிடல்ல தவறு இருக்கும். சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிற ஜாதகம் அனைத்துமே எப்ப வேணாலும் வேலையை விட்டு வெளியில வரும், வாழ்க்கையில சடக்குன்னு இறங்கும் அப்படின்னா புதன் சம்பந்தப்படும் போது யோசிக்கிற தன்மை இழந்தது. நம்ம அதை செஞ்சலாம் பிளான் பண்ணி அந்த பிளான் தப்பா போய் வருமானத்தை குறைச்சிரு. அப்ப சூரியன் செவ்வாயோட புதன் சேர்ந்திருக்கிற அந்த நபர்கள் மட்டும் ஒவ்வொரு முறையும் வருமானம் வரத்தக்கக்கூடிய வேலை கிடைச்சாதான் இன்னொரு வேலைக்கு ரெண்டு செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விடணும். வெறும் கனவுல வெறும் திட்டத்துல ஒரு இடத்த வர்ற வருமானத்தை நிறுத்திடக்கூடாது. அது குடும்பத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதித்து தோண்டி விடும். இந்த சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் நண்பர்களா இருந்ததை விட இந்த செவ்வாய்க்கு புதன் ஒரு கடுமையான பகையை கொடுத்துட்டே இருக்கும். 4 3 6 கூடிய செவ்வாயோட இலக்கணங்களுக்கு அப்படியே ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சார் என் ஜாதியில செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குன்னு யாரேனும் ஒருத்தர் வீட்டுக்கு மூத்தவர் சொன்னான்னா வீட்டுல இளையவருக்கு வெட்டியா சாப்பாடு போடுற மாதிரி இருக்கும், இல்ல சொத்து சண்டைலாம் மனக்கசப்பெல்லாம் பேசாம இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல விருத்தி இல்லாத சகோதரனும் சகோதரியை வைத்திருப்பார்கள். சோ இந்த கிரகச்சிருக்க காதலன் காதலிக்கும் சகோதர உறவுள்ள சொத்துள்ள சகோதரருக்கும் நல்லா கவனிக்கணும். சொத்துள்ள சகோதர சகோதரிக்கும் தான் பிரச்சனை, யாருக்கும் பெரிய பிரச்சனையை கொடுக்கல. ஒண்ணு கணிதத்துல பெரிய ஆள் ஆகணும் அப்படி பண்ண எக்ஸாம்ல நினைக்கிறவங்களுக்கு 2 பேரும் அக்கிரமா இருக்கணும், இல்ல 2 பேரும் அக்கிரம் இல்லாம இருக்கும். அதை மட்டும் கல்வித்துறையில பார்த்துட்டா போதும், சிறந்த படிப்பு கொடுக்கும். இந்த 2 பேருமே செவ்வாய் 2 பேருமே அக்கிரமா இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த கல்விக்கு எல்லையே இல்லை. தலை சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செம்மையா வளரும். ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா மீனத்துல புதன் நீசமா இருக்குது, பகரமா இருக்குது, 22 டிகிரில இருக்கிறாரு. செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறாரு, 21 டிகிரில இருக்கிறாரு. தன்னுடைய 8ஆம் பார்வையா மீனத்துல இருக்கிற புதனை பாக்குறாரு. 2 பேருமே பாகை முறையில ரொம்ப கனெக்ட் ஆயிருக்காங்க. செவ்வாய் 8ஆம் பார்வையா பாக்குறாரு, ரொம்ப நெருக்கமான பாகைகளை பாக்குறாரு. 2 பகரமா இருக்கிறாங்க. அவருடைய ஆய்வுக்கு அதாவது இதுதான் படிப்பறிவு இல்லாத ஒரு நபர் ஒரு மிஷினை பத்தி ஒரு டிராக்டரை பத்தி எவ்வளவு பண்ணுமோ அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காரு. குட்டி 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 நிறைய பண்ணி வச்சிருக்காரு. ஒரு காலேஜ்ல இருந்து வந்து அவர் ஐடியா கேட்டு போறாங்க எப்படி பண்ணலாமா, அவ்வளவு ஒரு ஆளு. அவருக்கு பேர் விஞ்ஞானி அப்படின்னு ஒரு பேர் அவங்க கிராமத்து மக்களே கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த செவ்வாய் புதன் சேர்க்கிறவங்களுடைய மூளை 2 வக்கரமா இருந்தாலும் இல்ல 2 வக்கரம் இல்லாம இருந்தாலும் அதி அற்புதமா வேலை செய்யும். கூட சூரியன் சேர்ந்துதான் கெடுது. தனித்த செவ்வாய் புதன் அவ்வளவு ஒரு பிரில்லியண்டா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு. ஒரு குழந்தை ஜாதத்துல நான் சொன்ன மாதிரி 2 பேரும் நல்லா இருந்தாலும் இல்ல 2 பேருமே பலகீனம் ஆயிட்டாலும் அவங்களை என்கரேஜ் பண்ற மூலியமா வீட்டுக்கு ஒரு தலை சிறந்த விஞ்ஞானிய தலை சிறந்த ஆய்வாளர்களை கல்வியாளர்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அனைத்திறமா உண்மை. இந்த இடத்துல சுருக்கமா இன்னும் சொல்ல போறது பாத்தீங்கன்னா செவ்வாய் வீட்டுல புத நட்சத்திரத்தில் நிக்கிற கிரகத்தையும் எடுத்துக்கலாம் சரியா. புதன் வீட்டுல செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரிடம் சித்திர நட்சத்திரத்துல நிக்கிற கிரகத்தையும் அதோட குணத்தை கொடுக்கும். உதாரணமா சந்திரன் மிருகசீர நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம், மிதனத்துல மிருகசீரத்துல வச்சுக்குவோம். அதுக்கு செவ்வாய் இதோடைய குணம் கொஞ்சம் இருக்கும். அந்த கிரகத்துல ஒரு 25% அந்த குணத்துக்கு சந்திரனுக்கு இருக்கும், தாயாருக்கு இருக்கும். அதுதான் அந்த கிரகச்சரிக்கைக்குள்ளேயே வருது. ஸோ அந்த செவ்வாய் புதன் கிரகச்சரிக்கையில நிறைய பிளஸ் இருக்குது, ரொம்ப குறைந்த மைனஸ் இருக்கு. இப்ப காதல் தோல்வி அடைஞ்சவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சார் எனக்கு ரொம்ப அப்படியே இறந்துருவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லும் போது இந்த வழிபாடுன்னு சொன்னோம் இல்லையா, நின்ற குளத்தில் இந்த பெருமாள் அமர்ந்த குளத்தில் முருகன் அப்படிங்கிற செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முருகன் அந்த மைண்ட் ப்ரெஷர்ல இருந்து அப்படியே இறங்கி வந்துடுறாங்க. அவங்களே அதை ஏத்துக்கலாம், ஆமா இது இயற்கை தான், அது சாதாரணம் தான், அப்படி ஒரு ரிலாக்ஸ அது கொடுக்குது. ஸோ நம்ம ஜாதத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை இருந்ததுன்னா நாமளும் நல்ல தெய்வங்களை வழிபட்டு பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு வேண்டிக்கலாம். கன்னிப்பெண் சாபம் உள்ள ஜாதகத்துக்கெல்லாம் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு. ஸோ அவங்க இதேன்னு ஒரு தவறை பண்ணிட்டு அதை மறைக்க தோல்விக்கு அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவங்களும் நல்ல தெய்வங்கள் வழிபட்டு அடுத்த கட்டத்துக்கு வரணும் விரும்புகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால வாழ்க்கை திருத்த முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய ஜோதிட முறை. ஸோ யாராவது அடிப்படை படிக்கணும்னா நவம்பர் 27 வகுப்பு ஆன்லைன்ல தொடங்க இருக்குது. நேரடி வகுப்புங்கிறது ஜனவரி 1 அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு சென்னையில இருக்கும். ஸோ ஆன்லைன் வகுப்பு இருக்கிறவங்க
படிக்கிறதுனாலும் சரி, கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செய்துக்கலாம். எல்லாரும் ஜோதிட அறிவிப்பது மூலயமா தன்னை தானே திருத்திக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமா ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்டாயும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் விஞ்ஞானத்தையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.